ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு மிஸ்ட்ரியான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் டெத். ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம், சடனாக இறந்துருவாங்களாம். கேட்கும்போதே ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குல்ல. பட் ஆனால் உண்மையிலே இது நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. எதுக்காக இறக்குறாங்க, எதுக்காக ஆடினாங்க, எந்த ஒரு விஷயமே இப்போ வரைக்கும் கிளாரிட்டியாக கிடைக்கவே இல்லை. நானும் நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். சயின்ஸ் பேஸ்டு, டெக்னாலஜி பேஸ்டு ஒரு விளக்கண்ணையும் கிடையாது. பட் ஆனால் உண்மையாக இது நடந்திருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. இது ஸ்டோரியை ஃபுல்லாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ், ஹிஸ்ட்ரியில் நடந்த உண்மைகள், ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள், நம்மளுடைய பாஸ்ட்டு, நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், டெய்லி டே டு டே நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இது மாதிரி புதுசாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் நடக்குது. எந்த வருஷம்? 1518ஆம் வருஷம் நடக்குது. அவ்வளோ வருஷம், பல வருஷங்கள் முன்னாடி இது நடந்ததாக சொல்லப்படுது. ஓகேங்களா? என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். பெருசாக டெக்னாலஜி இருக்காது. சயின்ஸை பெருசாக பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும், பெருசாக அதுக்கான உடன்பாடு இருக்காது. கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, பெருசாக வேலைக்கு எதுவும் போயிருக்க மாட்டாங்க, பெருசாக டெக்னாலஜி இல்லாதனால. ஸோ உங்களுடைய வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, எங்கேயாவது சுற்றுவாங்க, திரும்பி வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இது மாதிரி தான் அவங்களோட லைஃப் லாங் ஜேர்னியே போயிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் அது இதுன்னு நிறையா வந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து முன்னேறின இடம் தான் வந்து யூரோப்புன்றது. ஓகேங்களா? ஸோ ரோம் நகரில் அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் பெருசாக வந்து ஃபுட் இருக்காது, ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது, குவாலிட்டியான ஏர் நிறையா இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்பிக்கைகள் பேஸ்ட் அந்த அவங்களுடைய மனசுலாம் எப்படி இருக்குன்னா, கடவுளை நம்புவாங்க. சயின்ஸை பெருசாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெருசாக சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதே டைம் கடவுளை நம்பின டைமாக இருந்தாலுமே பேட் ஸ்பிரிட், தீய சக்திகளே நிறையாவே நம்பியிருக்காங்க. யாராவது சொன்னாங்கன்னா அது ரொம்பவே காது கொடுத்து கேட்பாங்க. அது மேலே மிகப்பெரிய நம்பிக்கைகள் இருந்தது. பயமும் அதிகமாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இருட்டை பார்த்தா அந்த சமயத்தில் ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால. ஸோ அந்த மாதிரியான சமயம் தான் இது. அப்போ ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண்மணி நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ரோட் சைடு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் சடனாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏதோ சும்மா ஏதோ ஃபன் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிரிக்கும் போது இந்த நடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கண்டுக்காமல் இவங்க இன்னுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆடுறாங்க, கொஞ்சம் மணி நேரம் ஆடுறாங்க. 2, 3 மணி நேரம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய மைண்ட் செட்லாம் மாறுது. அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? திடீர்னு இது மாதிரி ஆடுறா, நிறுத்தாமல் ஆடிக்கிட்டு இருக்காள். என்னாச்சு ஒன்றுமே புரியல. போய் கேட்க போனால் அவங்க எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷி ஜஸ்ட் கீப் கண்டினியூங் ஹர் டான்ஸ். அப்படியே டான்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. ஆனால் நின்றும் போல இருக்குது, ஏதோ பைத்தியம் மாதிரி ஆகிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனால் அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம் கடந்து போகுது. 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. யாராலையுமே அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியல. சில பேர் அப்பப்போ மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. பட் ஆனால் இவங்க நைட்டு ஃபுல்லாக ஆடிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அங்கே இருக்க அத்தாரிட்டிஸ், சோஷியல் அத்தாரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கள வந்து நாட் பண்ணியிருக்காங்க. கால் கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அவங்கள அடக்கி தான் உட்கார வைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களால அடங்க முடியல. உடம்பு வந்து நெளிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இது ரொம்பவே வந்து விக்ரஸாக இருந்திருக்கு. ரொம்ப நிறைய பேருக்கு பயம் உண்டாகுது. இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்தாலே அங்கங்கே பேசிப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி நடக்குது, இது மாதிரி நடக்குதுன்னு. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு பைத்தியம் ஆயிட்டா, இவளை ஒன்றுமே பண்ண முடியாது, இவளுக்கு வந்து மனப்பிராந்தி பிடிச்சிக்கிச்சு, மனப்பித்து வந்து மோசமாக பிடிச்சிக்கிச்சு, இவளை எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸாலையும் அவங்க ஃபேமிலிஸாலையும் எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கே இருக்க ஒரு ஷைனுக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே இருக்க வந்து ஷைன்னா ஒரு கோயில், ஒரு டெம்பிளுக்கு கூட்டுன்னு போகிறாங்க. ஏதோ ஒரு அந்த காலத்தில் என்ன அவங்க ப்ரே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளட் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இதுக்கான வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, அவங்கள திரும்பி ஆட வச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் அவங்களுக்கான வைத்தியம் சொல்கிறாங்க. அவங்களும் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அவங்க அந்த கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. அப்பயும் இவங்க வந்து பெருசாக எந்த ஒரு ஃபுட்டுமே எடுக்காமல் திரும்பி அந்த 2வது நாள் கண்டினியூ ஆகுது. 2வது நாள் 3வது நாள் கண்டினியூ ஆகுது. இவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே தான் ஒரு பெருசாக ஒரு பிரச்சனை வெடிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து இன்னும் 4, 5 பேர் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆண், பெண் எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. சடனாக எல்லாருமே ஆடுறாங்க. எல்லாரும் மேலேயும் பார்த்தீங்கன்னா பயம் அதிகமாகுது.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பிட்ட இடம் பேர் அந்த இடத்தோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராஸ்பூர்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரான்ஸ்ல ஒரு மாடர்ன் மாடர்ன் சிட்டி. பிரான்ஸ் இப்ப இருக்க பிரான்ஸ் தான் அந்த காலத்துல நடந்த விஷயம். ஓகேங்களா? அப்ப வந்து எல்லாருமே அங்கங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. நெறைய இடத்துல இது நடக்க ஆரம்பிக்குது. இந்த இது வந்து மிகப்பெரிய புரளையா கிளம்புது. என்னென்னமோ ஒவ்வொன்னா பேசுறாங்க. மக்கள் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எதனால ஆடுறாங்கன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. சடனா ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களால என்ன பண்ண முடியும்? இப்போ கொரோனா வந்து நெறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு கொரோனா கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி அது மாரி சொல்லலாம். அந்த டைம்ல இது டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு ஃபீவர் வரல, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே இல்ல. ஆனா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அங்கருந்து ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்ச காலத்துல ஒரு 2, 3 வாரத்துக்கு அப்புறம் 100க்கும் மேற்பட்டவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்கும்போது நெறைய பேருடைய கால்கள் கிழிக்கப்படுது. கால்லாம் வீங்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வெல்லிங் ஆரம்பிக்குது. சில பேர் இறந்தும் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தும் போயிருக்காங்க. யாராலயும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப அங்க இருக்க அத்தாரிட்டீஸ் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஷ்ரைனுக்கே திரும்பி எல்லாரையும் கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பிரார்த்தனைலாம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைம்ல பண்ணி பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீய சக்தி இவங்களோட உடம்புக்கு வந்துருச்சு. இவங்களோட பிளட் எல்லாம் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியாது. தே ஹேவ் டூ ஸ்டார்ட் கீப் டான்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அத டான்சிங்க திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க அத்தாரிட்டீஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க ஏரியாவ ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டு, கற்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ் மாரி ஃபார்ம் பண்ணி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? மியூசிக்லாம் ப்ளே பண்ண சொல்லி இவங்கள இன்னும் எந்தூசியாஸ்டிக்கா பண்ணி, அவங்கள இன்னுமே ஆட ஊக்குவிக்கிறாங்க. அப்படி ஆட ஊக்குவிச்சிருக்கும்போது எதுவுமே கண்ட்ரோல் ஆகுற மாரி தெரியல. எல்லாருமே இறந்து மட்டும் தான் போறாங்க. ஆட ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா இறந்துடுறாங்க. யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா, தே ஹேவ் நோ சொல்யூஷன். அவங்கள்ட்ட எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்ல. ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? இப்பவுமே நமக்கு தெரியல. அந்த மாரி தான் வந்து நெறைய பேர் 100க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு அங்க இருக்க அத்தாரிட்டீஸ், அங்க இருக்க மெயினான ஆஃபீசர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. இது வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தா செட் ஆகாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள ஃபுல்லா கட்டி போடுறது மட்டும் தான் வழி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால அங்க இருக்க யார் யாரெல்லாம் ஆட ஆரம்பிச்சாங்களோ எல்லாரையும் கட்டி போடுறாங்க. அவங்களுக்கு தண்ணி குடுக்கப்படுது, சாப்பாடு குடுக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆகுறாங்க. சில பேர் மட்டும் அங்கருந்து உயிர் தப்பிச்சு வராங்க. அந்த டான்சிங் டெத்ல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் உயிர் தப்பிச்சு வராங்க. ஆனா, இதுக்கான காரணம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே 0. ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது? ஒரு யூகத்தின் பேர்ல மட்டும் தான் சொல்றாங்க. இதுவா காரணமா இருக்கும். என்னன்னா, சில பேர் வந்து அங்க இருக்க வந்து ஒரு சில ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அங்க இருக்க பிரெட்ல. அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிரெட் தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் பெருசா இருக்காது. பிரெட் தான். பழைய பிரெட்ட சாப்பிடுறது. இப்ப தான் எக்ஸ்பைரி டேட்டு கெட்டு போச்சா இல்லையான்றதுலாம் இப்ப தான் நமக்கு தெரியும். அப்போ வந்து அது சாப்பிடுற மாரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுருவாங்க. நல்லா இருக்கு, இல்லன்றத பெருசா பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாரி டைம்ல அந்த பிரெட்டெல்லாம் சாப்பிடுறனால தான் இந்த ஃபங்கஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தீய சக்தி அவங்களோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. இந்த மாரி தீய சக்தினால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ட்ட ப்ரே பண்றாங்க, அது பண்றாங்க. எதுவுமே பண்ண முடியல. பட் இறந்து மட்டும் போறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது உங்க எல்லார்கிட்டயும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பண்ணிட்டேன். நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா, நானும் நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். இது நம்ப முடியுமா? முடியாதான்ட்டு. ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது. உண்மையிலே இது நடந்திருக்கு. என்னால நம்ப முடியல. பட் ஆனா இப்பயும் வரைக்கும் அப்ப சொல்றாங்கன்னா, அது ஏன் நடந்தது? எதுக்கு நடந்ததுன்னு யாராலயுமே வந்து ப்ராப்பரா சொல்ல முடியல. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் இல்ல. எந்த பிளட் சாம்பிள்ஸ் இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பீஸ் இல்ல. பெருசா எதுவும் இல்ல. ஸோ இந்த கதைகள் சொல்லப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு கதையா மட்டும் தான் இருக்கு. பட் ஆனா உண்மையா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதோடைய ஃபோட்டோஸ்லாம் அங்கங்க அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஓகே. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா இது மாரி நெறைய இன்ஃபர்மேஷன், ஸ்டோரீஸ், ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரீஸ், புது இன்ஃபர்மேஷன் வேர்ல்டுல என்ன நடக்குது, ஹிஸ்ட்ரியில உண்மையா என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.